Welcome to a new video, guys. ஸோ இந்த வீடியோவில் எங்களோட ஃபெரி ரைட் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபெரி ரைட்னா ஆக்சுவலி என்னன்னா ஜஸ்ட் க்ரூஸில் போக போகிறோம். ஆக்சுவலி இங்கேருந்து சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்தமானில் போர்ட் பிளேருக்கு மட்டும்தான் ஃப்ளைட். மற்றபடி மற்ற எல்லா சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் அங்கே இருக்கிற எல்லா பிளேசஸ்க்கும் போகணும். ஒரே ஆப்ஷன் வந்து ஃபெரி ரைட் தான். நிறைய போட்ஸ் இருக்கு, ப்ளஸ் க்ரூசஸ் இருக்கு. க்ரூசஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா லக்ஸரி க்ரூசஸ் அது மாதிரி இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லா ஃபெரியும் சூப்பரா இருக்கு. நாங்க போறது அதுல வந்து நாட்டிகா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, அவங்களோட ஃபெரியில தான் போனோம். அது எப்படி இருந்ததுன்னா என் வாய்ஸ் சொல்லுவோம். ஸோ ஃபெரி ரைட் பார்த்தீங்கன்னா நாங்கள் போர்ட் பிளேர்லேருந்து ஹேவ்லாக் தான் போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கொஞ்சம் பயமாகவும் இருந்தது ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணும்போதெல்லாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலா அந்த ஃபெரி ரைட் போறோம் அப்படின்றது வந்து காலையிலேருந்து எங்களோட ஹோட்டல்லேருந்து கிளம்பும் போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக தான் கிளம்பணும். ப்ளஸ் கரெக்டாக நல்லா ப்ரீஸி மார்னிங்காக இருந்தது. நல்லா அந்தமானில் வந்து நாங்கள் போன டைமா என்னன்னு தெரியல, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ மழை, அப்பப்போ இது அப்படிதான் இருந்தது. நல்லா கிளைமேட் ரொம்ப ப்ரீஸியாக சில்லாக இருந்தது. இந்த மாதிரி சுற்றி வந்து நல்லா ரெயின் ட்ராப்லெட்ஸு, லைட்டாக ட்ரிசில் இதில் தான் இருந்தது. நாங்கள் வந்து ஹார்பருக்குள்ளே போகிறப்பவே ஒரு மாதிரி நல்ல ஃபீல் இருந்தது. நாங்கள் ஆக்சுவலி அதுக்கப்புறம் ஹார்பருக்குள்ளே போனோம். போகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கர செக்யூரிட்டி எல்லாமே பக்காவாக இருந்தது. நாங்கள் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபெரி வந்து டாக் ஆச்சு ஹார்பரில். அப்புறம் நாங்கள் போகிறப்போ கேமராலாம் அலோட் இல்லை, டியூ டு சம் சேஃப்டி ரீசன்ஸ் அப்படின்னாங்க. அப்புறம் போகிறப்போ நல்லா வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம் பக்கத்தில் போயிட்டு. எங்களோட க்ரூஸ் நேம் வந்து நாட்டிகா. அது வந்து லக்ஸரி க்ரூஸ் தான். உள்ளே என்ட்ராகிறது எல்லாமே நீங்களே பாருங்க, சூப்பரா இருந்தது. உள்ள என்டர் ஆனோடனே வந்து பயங்கரமா இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்துட்டு எங்கே சீட் கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் ஒரே டென்ஷனாக இருந்தோம். கரெக்டாக எங்களுக்கு விண்டோ சீட் தான் கிடைச்சது. ஸோ அதுவே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. நல்லா பார்த்துட்டு நல்லா வியூவாக இருக்கும் அப்படின்றதுக்காக. நாங்கள் சென்டரா இருக்கும்னு நினைச்சோம், சென்டர்ல வச்சுட்டா எந்த வியூவும் இருக்காதுன்ட்டு. ஆனா லக்கிலி விண்டோ சீட் கிடைச்சது. பட் அன்லக்கிலி நாங்கள் உட்காந்துருக்க அந்த விண்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபாக் கவர்டு, நல்லா வாட்டர் கவர்டு, கிளியராகவே அந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ க்ரூஸில் நாங்கள் எங்கள் சீட்டில் போய் உட்காந்ததுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த வெளியில் உள்ள வியூ, அந்த உள்ள உள்ள அந்த சில்னஸ் எல்லாமே நல்லா ஃபீல் பண்ணோம். ஸோ அது ஒரு நல்லா இருந்தது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த அந்த வெளியில் உள்ள வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, சரி ஓகே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரூஸ்குள்ளாடியே ஒரு ரவுண்ட் 2 பேர் சேர்ந்து போக ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக வெளியே பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, நல்லா ஐலண்ட் வியூ, அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ட்ரீமி வியூவாக இருந்தது. நல்லா பக்காவாக இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா மூவ் ஆகிட்டு வேவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் டீப் சீக்குள்ளே போனதுக்கப்புறம் எந்திரிச்சு வாக் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா வாக் பண்ணுற போதே பேலன்ஸ்லாம் மிஸ் ஆகிடுமோன்ற ஒரு பயத்தில் நாங்கள் வாக் பண்ணாமல் இருந்தோம். அப்புறம் போக போக நல்லா இருந்தது. ப்ளஸ் ஃபாக் எல்லாமே கிளியராக இருக்கு. போக போக கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சோம், நல்லா இருந்தது. போட் போகிறது வந்து இதெல்லாம் மூமெண்ட்டு அந்த எதுவுமே தெரியல. அது மாதிரி பயங்கர க்ரூஸ் தான். ஆக்சுவலி லக்ஸரி கிளாஸ் புக் பண்ணியிருந்தோம். இது இல்லாமல் ராயல் கிளாஸ் இருக்குல்ல நாட்டிகா வந்துட்டு நம்ம சென்னையில் இருக்க ஒருத்தரோட தான் ஓனர், அவரோட தான் இது இங்கே வச்சிருக்காரு, அவரோட ஷிப்பு தான் அது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு கிளியரா தெரில. நல்லா இருந்தது வியூலாம். ப்ளஸ் அந்த சன் வந்து அப்படி அந்த கடல்ல படும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் நல்லா அப்படியே சில்வர் கலர்ல இருந்து ஒரு மாதிரி நல்லா ஐ கேட்சியா இருந்தது. எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு தோணுச்சு. 2 பேரும் அப்புறம் செல்ஃபி எடுத்தோம். அப்புறம் நிறைய அந்த இடத்துலயே இருந்து பண்ணிட்டு இருந்தோம். ப்ளஸ் நாங்க அந்த கேமரா வச்சுட்டு சுத்துறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ யூடியூப் சேனல்ல இருந்து வந்துட்டோம்னு நினைச்சிட்டேன். அதுக்கு என்னென்னலாம் பண்ணாங்கன்னா, நாங்க கேமரா வைக்கும்போது எல்லாரும் ஹாய் சொல்கிறது, அது அது உண்மையிலே வந்துட்டு அது எங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் நாங்க செல்ஃபி எடுக்கிறது எல்லாரையும் எல்லாம் பார்த்தோன்னே இந்த 2 பேர் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தானுங்க. எங்கேயும் வெக்கமானமே இல்லாம நின்றுட்டு இருந்தோம் ஜாலியா.
நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல்லே வந்துட்டு அந்த பேக்கேஜ்லேயே கவர் ஆகிடுச்சு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நாங்கள் அங்கேருந்து வரும்போதே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இங்கே க்ரூஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபுட் அவைலபிளாக இருந்தது, அதர் ட்ரிங்க்ஸ் அண்ட் அதர் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. காஸ்ட்லியாக இருந்தாலுமே வந்து நல்லா நிறைய என்ன வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க. நான்வெஜ், வெஜிடேரியன் ஃபுட் எல்லாமே இருந்தது. வாட்டர் பாட்டில் மட்டும் நாங்கள் அந்த க்ரூஸில் வாங்கினோம். ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் த ஃபுட் எல்லாமே வந்துட்டு எங்கள் ஹோட்டலில் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாமே நல்லா டேஸ்டியாக இருந்தது. எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்குவோம். வாட்டர் பாட்டில் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபுல்லி கிளாஸ், அதுவும் திக் கிளாஸில் மேலே வந்து கவர் எல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த கிளாஸை நாங்கள் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. ஒரு அமேசிங்கான க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் ஹேவ்லாக்ல லேண்ட் ஆனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த வாக் பாத் அது ரொம்ப அழகாக இருந்தது. அங்கேருந்து உள்ள அந்த சீயோட வியூ, அங்கேருந்து அந்த குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸை பார்க்குறது, அந்த கோல்ட் ரீஃபை பார்க்குறது எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்தது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. எப்படின்னா அந்த ஃபிஷ்ஷோட பீக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருந்தது. இந்த மாதிரிலாம் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கு அப்படின்றது ஜஸ்ட் அந்த ஐலாண்டில் இறங்கினோடனே தெரிஞ்சிச்சு. இது கொஞ்சம் வந்து ட்ரீமியாக தான் இருக்க போகுது இந்த ஐலாண்டு. ஏன்னா நாங்கள் அது மாதிரிலாம் ஃபேண்டசைஸ் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம ஒரு ஐலாண்டு போகும்போது நம்ம யோசிச்சு வச்சுருப்போம்ல இது எப்படி இருக்க போகுதுன்னு. அதே மாதிரி தான் இறங்கின உடனே எல்லாரும் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு காருக்கு போகணும் அப்படின்றதுக்காக வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வாக் பண்ண போகிறப்போ சைடில் பார்த்தா அந்த சன்லைட்ல கோரல் ரீஃப் எல்லாம் கீழே இருக்க கோரல் ரீஃப், பவளப்பாறை எல்லாமே கிளியரா தெரிஞ்சதுல அங்குல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ல நல்லா சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. நல்லா நான் இதுல வந்து ஜூம் பண்ணி காட்டணும், பட் எந்த அளவுக்கு கிளியரா விசிபிளா இருக்குன்னு தெரியல. ஆனா நேர்ல பாக்குறதுக்கு எல்லாமே சூப்பரா இருந்தது. Okay guys, this is the end of our video. Next video la paakalam. Nalla nice cruise adventure irundhathu. Until then, it's bye bye. See you. You can subscribe, share and comment the video. Thank you.